ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ml சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக பொரிஞ்சு வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம அந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா வதக்கலாம். எந்த அளவுக்கு ஆனியன் ப்ரௌனாக வருதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கை நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கை நிறைய நம்ம புதினா இலைகளையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடயே நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டே வருது. இந்த டைமில் நம்ம 3 தக்காளி நல்லா நீட் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும், அதை மறந்துடாதீங்க. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துருக்கோம், கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் அதையும் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் உங்களுக்கு வந்து பக்காவாக கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 50லேருந்து 70 ml அப்படின்ற அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்பவே முக்கியம். தயிர் அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாறு வர மாதிரி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு விட்டுருங்க. ஒன்றுலாம் போடாதீங்க, அரை எலுமிச்சம்பழமே போதும். இப்போது இதில் வந்து நம்ம 3லேருந்து நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? அரிசியிலேருந்து அதிகமாக நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம். அதையும் வந்து நல்லா அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்தளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊறி இருக்கோ அந்தளவுக்கு நல்லா சீக்கிரமாக குக் ஆகி வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக மசாலாவோட ரைஸ் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம மேலே அப்படியே போட்டுட்டு நம்ம இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிற ஸ்டேஜ். இப்போ விசில் வருது. விசில் வந்ததும் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 3 விசில் விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ப்ளைன் குஷ்கா பக்காவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு குஷ்கா ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொச்சு கொச்சா வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இது கூடவே நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.